இயேசு தொழுகை கூடத்தில் யூதர்களோடு இணைந்து இறைவேண்டல் செய்தார் எனும் செய்தி உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன். இயேசுவின் வாழ்வில் பலவிதமான இறைவேண்டல்கள் இருந்தன. இயேசு தனியாக இறைவேண்டல் செய்தார். இயேசு மூவரோடு சேர்ந்து இறைவேண்டல் செய்தார். இயேசு 12 சீடர்களோடு சேர்ந்து இறைவேண்டல் செய்தார். இயேசு குடும்பங்களை சந்திக்க சென்ற பொழுது அந்த குடும்பங்களோடு இறைவேண்டல் செய்தார். அத்தோடு எல்லா யூதர்களோடும் சேர்ந்து தொழுகை கூடத்தில் யூத சமூகமாக இறைவேண்டல் செய்தார். லூக்கா நற்செய்தி 4:16 சொல்கிறது, இயேசு தாம் வளர்ந்த ஊராகிய நாசரேத்துக்கு வந்தார். தமது வழக்கத்தின்படி ஓய்வு நாளில் தொழுகை கூடத்திற்கு சென்று வாசிக்க எழுந்தார். ஆகவே ஓய்வு நாள் அன்று எந்த ஊரில் இருந்தாலும் அந்த ஊரில் உள்ள தொழுகை கூடத்திற்கு சென்று எல்லா யூதர்களோடும் இணைந்து இயேசு இறைவேண்டலில் ஈடுபட்டார். மார்க் 1:39 நாம் வாசிக்கிறோம், இயேசு கலிலேய நாடு முழுவதும் சென்று அவர்களுடைய தொழுகை கூடங்களில் நற்செய்தியை பறைசாட்டி பேய்களை ஓட்டி வந்தார். ஆகவே கலிலேய நாடு முழுவதும் எல்லா ஊர்களுக்கும் சென்று தொழுகை கூடத்தில் அவர்களோடு சேர்ந்து இறைவேண்டல் செய்து கடவுளை தொழுது நற்செய்தியை அறிவித்தார். இயேசுவை போல நாமும் சமூக இறைவேண்டல் திரு அவை சமூகமாக இணைந்து இறைவனை வழிபடுவோமாக, இறைவேண்டல் செய்வோமாக.